சிக்கன் இதாக பார்க்க போகிறோம். எப்படி செய்து வாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த KFC ஃப்ரைட் சிக்கன் வந்து எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னோடு வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் மட்டும்தான் நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசில்ஸும் சரி இந்த போனும் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல் கோழியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 kg எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து இது ஊற வைக்கிறதுக்கான மெத்தட் எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் எடுத்துருக்கோம். இந்த பால் ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், அதாவது 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 பீஸ் லெமன், கொஞ்சம் பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி நம்ம வந்து எடுத்து இப்போ ஊற வைக்க போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறது தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 3 kg சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து நான் 2 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 கப்பையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கனை வந்து நம்ம இந்த பாலில் ஊற வைக்கிறதுனால தான் நமக்கு வந்துட்டு அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். KFC சிக்கன் நீங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிடும்போது இதை வீட்டில் எப்படி சாப்பிட்லான்னு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பால் 2 கப் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ், ஒரு ஃபுல் பழத்தை எடுத்து நான் அப்படியே வந்துட்டு இதில் வச்சு நான் புழிஞ்சு விட்றேன். நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு KFC சிக்கன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சாச்சு. இந்த லெமன் புழிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மில்க் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பால் வந்து திரையும். ஸோ தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுன்னா அதாவது பட்டர் மில்க் ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிஷ்னல் மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், அதே இதில் 1 டீஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்லா ஃபீட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லும்போது ஒரு சின்னது என்ன பண்ணணும்னா எக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம். ஆக்சுவலாக அதை வந்து டிஸ்பிளேயில் காட்ட மறந்துட்டோம். அந்த எக்கை வந்து நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் 2 எக்கு வந்து எல்லோ கலர் பவுலுங்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியல, நான் ஊற்றலை. 2 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 முட்டையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு நல்லா கலக்கலாம். ஸோ இதேமாதிரி கண்டினியூஷன் நல்லா ஃபீட் பண்ணியாச்சு. இந்த நுர வர அளவு எக்கு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த நுர வர வரையும் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஸ்க் எடுத்து இந்த பக்கம் சைடில் வச்சுட்டு நம்ம சிக்கன் ஆல்ரெடி வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஸ்கின் வந்து நல்லா அதில் முடி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிக்கனை வந்து இதில் டிப் பண்ணுங்கள். எல்லா பீஸையும் இதே மாதிரி போடுங்க. ஸோ நம்ம 1 kg சிக்கனையுமே வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம எடுத்த பாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவு லூஸாக இருக்கணும். அந்த பால் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஊறும்போது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஊறாமல் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாகவே பாலை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா ஊறிடும். ஸோ இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு டப்பர்வேரில் உள்ள இதே டப்பாவிலே வந்துட்டு நம்ம எடுத்து ஃப்ரீசர், அதாவது ஃப்ரீசர்னால் நம்ம வந்து சில்லர் இருக்குது இல்லைங்களா, சில்லரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து அப்படியே நம்ம சிக்கன் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து, அதாவது சில்லரில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு வந்து அதாவது இந்த ட்ரை மசாலாலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அதாவது இந்த சிக்கனை வந்து கோட் பண்ணி பொரிக்கிறோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு தேவையான மசாலா தான் இப்போ நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்துட்டு 2 கப் மைதா எடுக்கிறோம். நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்துட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 கப் எடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், எல்லாமே ஃபுல்லாக கொட்டிடுங்க. கொட்டினதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு வந்துட்டு சால்ட்டு, எவ்வளோ மெஷர் எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்பைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா மைதாங்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் இது வந்து டெசர்ட் ஸ்பூன், அதனால் வந்து நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2, 3,
4. தனியா பவுடரும் அதே அளவு தான் மெஷர் தான் போட்டிருக்கேன். பெப்பர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போடுறேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா வந்து இதில் தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து அதில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு இன்னும் 1/2 hour டைம் இருக்குது. அது வரையும் இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலை பற்ற வச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து இதில் டிப் பண்ண போகிறோம். இதில் தான் இதுக்கப்புறம் தான் அந்த KFC ஸ்டைல் எப்படி வருதுங்கிறதே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் சூப்பராக சொல்லியிருக்கோம். இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ தூரம் மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஸ்க் வச்சு மாற்றுங்க அடிங்க. அப்படி இல்லை விஸ்க் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆயிரும். நீங்கள் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு கூட கிடையாது. விஸ்க் இல்லாதவங்க நீங்கள் கையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சால்ட் இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால தான் விஸ்க் வச்சு பண்ணுறது. ஸோ நம்ம வந்து மசாலா சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ நம்ம அந்த சிக்கனை வந்து நல்லா கோட்டிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் டைம் கோட் பண்ணணும். அதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெசல்ஸில் தண்ணியும் வச்சுருக்கேன். இது வந்து ஹாட் வாட்டரும் கிடையாது, கோல்டு வாட்டரும் கிடையாது, அதான் நார்மல் வாட்டர். இதில் வந்து எடுத்து நம்ம டிப் பண்ணி அந்த பிளேட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை 3யுமே வந்து ஒரு செட்டப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்னேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தோம். ஸோ நல்லா ஊறிடுச்சு. சிக்கனை பார்த்தாலும் நல்லா ஒயிட்டாக சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வந்து 1.5 மணி நேரம் சொல்லியிருந்தோம். 1.5 மணி நேரத்துக்கு ஜாஸ்தியாகவே நம்ம ஊற வச்சுருக்கோம். மினிமம் வந்து 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து எப்படி இதை டிப் பண்ணி பேட்டர் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம டிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து நல்லா இந்த வாட்டர் ஈரத்தோடு எடுத்து நல்லா அப்படியே நம்ம ஆல்ரெடி இந்த மிக்சர் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து இப்படி போட்டுடலாங்க. அதை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் இப்படி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த மசாலா கோட் பண்ணுறதுல தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைல் வர்றதே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அதுவே நல்லாயிருக்கும். ஏன்னா எக் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா போட்டிருக்கிறதுனால நிறையவே ஆட் ஆகும். நம்ம வந்துட்டு இருந்தாலும் ஒரு டைம் எல்லா பக்கம் பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த கார்னர் வந்து இந்த விங்ஸில் வந்து இங்கே பிடிங்க. இங்கே பிடிச்சி இப்படி எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வாட்டரில் வந்து லைட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் இதை வந்து அப்சர்வேஷனுக்காக போடுறோம். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறோம். அப்படியே திரும்ப வந்து இதே கோட்டிங்கில் போட்டு மாவு அப்ளை பண்ணுறோம். இதுதாங்க இந்த சிக்கனோட ஸ்பெஷலு. ஸோ இதை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். நல்லா வந்துட்டு எல்லா பக்கம் பிடிக்கிற மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழித்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு மாவு வந்து அதில் நமக்கு வந்து உதிராமல் இருக்கும். இதே மாதிரி 2 டைம் எல்லா சிக்கனையுமே வந்து 2 டைம்ஸ் நீங்கள் எத்தனை டைம் கோட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இது மேலே வந்து அந்த லேயர் வந்து நமக்கு இருக்கும், கிரிப்னஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையுமே நான் போட்டுட்டு உங்களுக்கு ஃப்ரை எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த KFC சிக்கன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தோம். ஃப்ரை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸு இந்த அப்சர்வேஷனுக்காக வச்சோம்னா அந்த மாவு ஃபுல்லாகவே பிடிச்சி உங்களுக்கு அந்த லேயர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்திங்களா? ஸோ இதை வந்து பிடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சு ஊறி அது அந்த மாவு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஸோ ஆயில் சூடாக இருக்குது, எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பாருங்கள். ஸோ ஆயில் டெம்பரேச்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஓரளவுக்கு குக் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த மாவு வந்து உதிர்ந்து உள்ளே விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் 4 பீஸ் நீங்கள் பார்க்கணுன்றக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரை ஆகட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள். இப்போ ஆயில் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் சூப்பராக வச்சு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பீஸை வந்து டர்ன் பண்ணி விடணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சு டர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா தான் அந்த கிரிப்னஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க பேட்டருக்கு வந்து சூப்பராக வரும். ஸோ அதனால் வந்துட்டு ஃப்ளேம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா வெளியில் கறிகிரும் உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளேம் வந்து கரெக்டாக பார்த்து ஸ்லோ ஃப்ளேமில் சூப்பராக குக் பண்ணி எடுங்க. இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னொரு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது ஃப்ரை ஆகணும். ஸோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. KFC ஃப்ரைட் சிக்கன் நம்ம வீட்டில் வந்துட்டு சூப்பராக செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா தெரியும், எப்படி கிறிஸ்பியாகவும் மொறுமொறுன்னு அந்த கோல்டு கலர் அப்படியே வந்திருக்கு நமக்கு. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ செம்ம கலராக இருக்குது. அவ்வளோதாங்க, KFC ஃப்ரைட் சிக்கன் வீட்டில் சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய செல்லக்குட்டி லிட்டில் செஃப் வந்து சாய் விஷ்ணு வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுவார். வேறு லெவலில் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். பை பை. நீங்கள் சாப்பிட கண்டினியூ பண்ணுங்கள்.